ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் ஃபஸ்ட்டு வந்து சேரன் சோழன் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து அந்த உயிலை பற்றி பேசுகிறாங்க. 2 பேரும் வந்துட்டு நடேசனப்பா கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி உயில் நாங்கள் போய் ஓட்டை பிரித்து இறங்கி தான் எடுத்து அந்த உயில் உங்கள் பேரில் தான் இருக்குது அப்படின்னு. எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ சேரன் மட்டும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, ஐயோ நீலா நீ எல்லாமாப்பா ஓட்டை பிரித்து இறங்குனா உனக்கு ஏதாச்சும் அடிபட்டிருந்தா என்னப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. உடனே சேரன் கிட்ட சோழன் வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் நான் விட்டுருவேனா நிலாவுக்கு அடிபடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு இவங்க பல்லவன் எல்லாரும் வந்துட்டு, அப்போ நீ நைட்டு ஃபுல்லாக எங்கே தூங்குன அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, நான் நைட்டு ஃபுல்லாக நிலா தான் என் மேலே பாவம் பார்த்து ஒவ்வொருமா ஒரு இடத்துல இடம் கொடுத்தாங்க, அதில் நான் தூங்கினேன் அப்படின்னு சொன்னோடனே பல்லவனும் பாண்டியும் 2 பேரும் டீஸ் பண்ணுறாங்க. இவன் கதவையே தட்டலடா, சும்மா பொய் சொல்கிறான், நம்மக்கிட்ட நிலா ரூமில் தூங்கிறதுக்காக பொய் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நேராக போலீஸ் கூப்பிட்டு அந்த உயிலை காட்டுறாங்க. கார்த்திகாவோட அம்மா மாமா எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி வச்சு உயிலை வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்க்குறாரு. பார்த்துட்டு உயில் க்ளீனாக நடேசனப்பா பேரில் தான் இருக்குது, அதனால் இந்த வீடு அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ன உடனே இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்கள் அப்பா அதுக்கப்புறம் இன்னொரு உயிலும் எழுதினாரு, அந்த உயிலில் எங்களுக்கு தான் வீடு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஏதோ வாயில் வந்ததெல்லாம் உளர்ன உடனே நடேசன் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக அவங்க 2 பேர்த்தையும் டீஸ் பண்ணி விட்டுறாங்க. என்ன எங்கள் அப்பா எழுதினது ஒரே ஒரு உயில் தான், அது என் பேரில் தான் எழுதியிருந்தாங்க, என்ன அந்த உயிலை நான் எங்கேயோ வச்சுட்டேன், அது இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தேன், இப்போ கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நடேசனப்பா சொல்கிறாரு. இனிமேல் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லாரும் ஹாப்பியாக திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இது நம்ம வீடு, இனிமேல் நம்ம ஆணி அடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், எதுக்கும் யாருக்கிட்டையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சேரன் அவங்க பல்லவன் பாண்டியன் எல்லாருமே வந்துட்டு சோழன் கிட்ட சொல்கிறாங்க, அன்றைக்கி என்னவோ இந்த வீடை விட்டு போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த வீடே எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னால், இன்றைக்கி என்னடா நான் உயிலை தேடி எடுத்து இந்த வீடு தான் நம்ம வீடு, இந்த வீட்டையே ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு ரொம்ப சென்டிமெண்டலாலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சோழன் சொல்கிறாரு, அன்னைக்கு வீடு இல்லைன்னு எல்லாரும் போகிறப்ப நீங்கள் எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்கீங்க, அப்போ நானும் வருத்தப்பட்டு பேசினா உங்களுக்கெல்லாம் எப்படி தைரியமாக இருக்கும், உங்களெல்லாம் தைரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடே எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன், எப்படிடா அந்த வீடை நான் மிஸ் பண்ணாமல் இருப்பேன், நான் வளர்ந்த வீடு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் வந்து சோழன் போய் தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சோழனை டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வெளியில் வந்து ஏதோ ஒரு ஜன்னல் மாதிரி ஒன்று அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்து கார்த்திகாவோட மாமா ஒரு கார் கண்ணாடி பின்னாடி ஒளிஞ்சிருந்துட்டு அப்படியே எட்டி பார்த்துட்ருக்காரு. அப்போ உடனே வந்து இவர் நடேசனப்பா அதை பார்த்துடுறாரு. டேய் பனிமுட்டை இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, இனிமேல் இது என்னோட வீடுடா, அந்த வீட்டை இடித்து நான் பெரிய பங்களா கட்டுவேன், இங்கே ஒரு நீச்சல் குளம் கட்டி அதில் நாங்கள் எல்லோரும் ஜாலியாக நீச்சல் அடிப்போம், வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்லி அவரை டீஸ் பண்ணி எல்லாரும் வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க. அவரும் வர வழி இல்லாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஸோ அதோட எபிசோட் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.